ஓ இதுவா ஷான்ஸோட பர்த்டேக்கு எஸ். இது ஆக்சுவலி ஒரு நைஸ் சாஃப்ட் சில்க் தான். அது பியோர் சில்க். அந்த பியோர் சில்க் சாரீஸ்னு முந்தி கிடைக்கும் தெரியுமா? காஞ்சிபுரம் பட்டு இல்லாமல் பியோர் சில்க் சாரீஸ்னு, ஐ திங்க் மைசூர் பேஸ்ட் சாரீஸ்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பியோர் சில்க் சாரீஸ்னு வரும். ஸோ அப்போ வந்து நான் இன்ஃபேக்ட் அப்போல்லாம் நான் ட்ரெஸ்ஸஸே போட மாட்டேன். நான் கல்யாணம் ஆன புதுசில் டெய்லி சாரீஸ் மட்டும் தான். டெய்லி காலையில் ஒரு சாரீ, சாயங்காலம் ஒரு சாரீ, இதே வேலையாக தான் இருக்கும் எனக்கு. வேறு ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது. அதனால் சாரீ கட்டிட்டு ஒரு ரெடி ஆகிட்டு உட்காருவேன், அவ்வளோதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் இது எடுத்த சாரீஸ். எனக்கு நிறைய சாரீஸ் சார் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்புறம் நானும் சில டைம் போய் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் வந்த சாரீஸ் தான் இதெல்லாம். ஓகே, அப்போ இது சாரோட செலெக்ஷனா மேம்? எஸ். ஓகே, ஹவ் இஸ் ஹிஸ் செலெக்ஷன் சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் ஹிஸ் செலெக்ஷன் இஸ் வெரி குட். நான் நினச்சேன் அவருக்கு வந்து சாரீஸ் தான் செலக்டே பண்ண தெரியாது தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் அவர் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் அந்த சாரீ வில் பி ரியலி யூனிக் அண்ட் நைஸ். ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சாரி அவர் கொடுத்தது உங்களுக்கு? நிறைய சாரீஸ் எனக்கு அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. எப்போது எந்த ஷூட்டிங் எங்கேயா போனாலும் ஒரு ஹாஃப் அ டே டைம் கிடைச்சாலும் போய் சாரீஸ் எதாவது வாங்கிட்டு வருவார். இப்போ வந்து சாரீஸ் வாங்குறதில்ல, ட்ரெஸ்ஸஸாக வாங்கிட்டு வருவார். ஐ திங்க் வி ஆர் ஆல் கெட்டிங் யங்கர் ஆஸ் வி ஏஜ். ஸோ இப்போ வயசாக கொஞ்சம் எல்லாம் குறையிற மாதிரி இருக்கு. எங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு எல்லாமே. இப்போ வந்து பிகாஸ் ஹி நோஸ் தட் ஐ எம் கம்ஃபர்டபுள் வேரிங் ட்ரெஸ்ஸஸ். அந்த மாதிரி முந்தியெல்லாம் போட மாட்டேன் நான். கல்யாணம் ஆன புதுசில் ஐ தாட் அவருக்கு வந்து நான் சாரீ கட்டினா தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து டெய்லி சாரீஸ் மட்டும் தான் கட்டிட்டு இருந்தேன். ஃபியூ மந்த்ஸில் ஐ திங்க் மேபி 1 or 2 years. அதுக்கப்புறம் தான் கேட்டார், நீ என்னாச்சு முந்தியெல்லாம் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வச்சிருந்தியா, நீ இப்போல்லாம் உனக்கு பிடிக்கிறது இல்லையா அது போடுறதுக்கு? அது போட்ட பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வெளியில் வந்துச்சு.